Very good morning, my dear students. In the previous video session, we learnt about the characteristics, advantages and disadvantages of joint stock companies. In today's video session, we are going to learn about the types of companies. Here, how companies been classified. So, they are classified under 5 categories on the basis of their incorporation, on the basis of their membership, on the basis of their member liability, on the basis of the control, on the basis of nationality. Now, on the basis of incorporation, how it is formed legally, எப்படி ஒரு company start பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, they have three categories, that is chartered companies, statutory companies, association not for profit. Now we'll see the first one, chartered company. Chartered company, that means these companies are started by the kings or queens of a country. ஏன்னா முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த கம்பெனிஸ்லாம் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க, அவங்க தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. ஆரம்பித்தது வந்து கிங்ஸோ அந்த நாட்டோட குவீன்ஸோ இருக்கும். ஸோ த ஃபுல் பாஸ், அந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து அந்த கிங்கோ குவீனோ தான், அவங்களோட ரூலில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ த பாஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சார்ட்டர்ட் கம்பெனி ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த சார்ட்டர். அண்ட் பை சீயிங் த பர்ஃபார்மன்ஸ், எப்படி அந்த கம்பெனி போகுது அப்படின்றத பார்த்து நல்லா அது ஓரளவுக்கு ரன் ஆகுது அப்படின்னா they'll continue that. இல்லை if they decide not to continue or to close that, எதுவுமே வந்து அந்த கிங்கோ அந்த குவீனோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அட் எனி டைம் அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னும் போது they can even cancel that. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி அவுட் சைட் இந்தியா, முதல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதர் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சார்ட்டர்ட் கம்பெனி இட் இஸ் நாட் ஃபாலோட் இன் இந்தியா. எல்லாமே வந்து அவுட் ஆஃப் இந்தியா தான். ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் மோஸ்ட்லி தே ஆர் having this type of companies. Example, it's given here, East India Company, Bank of England, Hudson Bay Company. In India, we are not having such kind of company. Before இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க 16th centuries தேவர் ஹியர், அவங்களுடைய பிரான்ச்சஸ் இங்கெலாம் இருந்தது. ஈவன் இன் இந்தியா, சவுத் இந்தியா மோஸ்ட்லி தேவர் ஆக்குபைட். பட் இப்போலாம் அது இல்லை. ஆஃப்டர் இன் 16th அந்த எண்ட்லேயே வந்து 16th century அந்த எண்ட்லேயே வந்து அதெல்லாம் வந்து போயிடுச்சு. Next, statutory company. Statutory company, these companies are they'll be started with special acts. In the special acts எங்கேருந்து வரும்னா இந்த பார்லிமெண்ட், இஃப் யூ டேக் ஈவன் இன் இந்தியா, நம்ம பார்லிமெண்ட்டில் they'll decide இந்த மாதிரி கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அங்கேருந்தான் வித் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் they'll be starting this company. இது வந்து பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக பார்த்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஈவன் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் கிவன் இயர், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஜிஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ, எலக்ட்ரிசிட்டி, ஓஎன்ஜிசி. இட் இஸ் ஆல் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக் அண்ட் ஃபார் த பீப்புள். எனி கம்பெனி இஃப் வி டேக், வி கேன் see in the name itself, அந்த நேம்லேயே வந்து அதை எண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நேம் இட் வில் பி எண்டிங் வித் லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட். தட் இஸ் த ரூல். ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா தே மஸ்ட் மென்ஷன் ப்ரைவேட் அப்படின்றத ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அந்த கம்பெனி நேமோட. இஃப் இட் இஸ் அ லிமிடெட் கம்பெனினா தேல் பி எண்டிங் ஒன்லி வித் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹியர் ஃபார் ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் தேர் நீட் நாட் மென்ஷன் லிமிடெட், அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ யூ கேன் சி பை த நேம் இட் செல்ஃப், எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கே எங்கேயுமே வந்து லிமிட்டடோ இல்லை ப்ரைவேட்டாக எதுவுமே வராது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஒன், association not for profit. So here itself we know that any company that has started only for the service motive, அதாவது எந்த வித லாபத்துக்கும் எதிர்பார்க்காம மக்களோட சர்வீஸ் மட்டுமே கருத்தில், that they'll be aiming only like a service they'll be doing. இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா not for profit, எந்த ஒரு லாபமே இல்லாமல் ஆரம்பிக்கிறது, that is only for service motive. So here also they won't be mentioning limited or private limited at the end of the name. So example, if we take இது மேலே எந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வச்சுருப்பாங்களா ஸ்போர்ட்ஸ், அண்ட் தென் ஆர்ட், சயின்ஸ், ரிலீஜியன், சேரிட்டி, இந்த மாதிரி they'll be having some non-profit organizations. It is not for earning profit. அவங்க வர ப்ராஃபிட்டை கூட என்ன பண்ணணும்னா அதையே வந்து அவங்க திருப்பி அவங்களுடைய ப்ரொமோஷன், அந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். So to start such a company, who will grant license? Obviously the central government. So central government வந்து அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. they will give the license to promote this kind of companies. Now next one,
on the basis of membership. ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனி எத்தனை மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அது எந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ தட் வில் பி லேர்னிங் நவ். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இஃப் யூ டேக் அ ப்ரைவேட் கம்பெனி மினிமம் 2 மெம்பர் இஸ் enough. 2 பேர் சேர்ந்தால் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அண்ட் த மேக்ஸிமம் நம்பர்ஸ் இட் குட் பி அப் டு 200 persons. They can become the shareholders in a private company. இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் சஃபிக்ஸ் த கம்பெனி நேம் வித் ப்ரைவேட் லிமிடெட். சஃபிக்ஸ் தட் மீன்ஸ் அந்த கம்பெனி நேம் முடிகிற அந்த இடத்துல வந்து அந்த எண்ட் ஆஃப் த நேம் தே ஷுட் ரைட் இட் ஆஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு அர்த்தம். Here also example is given, Scientific Publishing Services Private Limited, Chennai. So by seeing the company name they know that it is a private company. Here in private company the capital authorized paid up capital எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து 1 lakh ஆகுது இருக்கணும் அந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் த கம்பெனி. தென் த ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தோன்னாலே ஆஸ் அ பர்சன் இதில் வந்து 3 different types இருக்குது இந்த ப்ரைவேட் கம்பெனிலே. ஆஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு they'll start, or as a small private limited company as 1 person company. 1 person, that is in short they'll be saying as OPC. Okay, so that will be mentioned here. Then public company. In public company minimum 7 members together they can join this public company. And இதோட மினிமம் paid up capital அப்படின்னு பார்த்தோன்னா 5 lakhs or such higher paid up capital as may be prescribed. அவங்க செய்ய போகிற ஜாபை பொறுத்து அவங்க என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கேபிட்டல் ஒருத்தரோட ஷேர் இருக்கணும். அண்ட் ஹியர் ஆல்சோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் when they keep the name எண்டிங்கில் வந்து அந்த கம்பெனியோட நேம் வந்து லிமிடெட் அப்படின்னு முடியும். ஸோ பப்ளிக் லிமிடெட் சிலர் மென்ஷன் பண்ணுவாங்க. லிமிடெட் அப்படின்னாலே இட்ஸ் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அ பப்ளிக் லிமிடெட். ஒன்லி ஃபார் ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் companies limited by shares. This is a third classification. Companies limited by shares அப்படின்னா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஃபோர் தே ஸ்டார்ட் அ கம்பெனி they'll be registering. இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ செஷனில் பார்த்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றது. தேர் இட்ஸ் ஆஃப் they'll be registering. இது மாதிரி ஈச் பர்சனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் எவ்வளோ ஷேர்ஸ் நான் போடுறனோ எவ்வளோ கேபிட்டல் நான் கம்பெனிக்கு டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு லாஸும் நான் பேர் பண்ணுவேன் அப்படின்றத ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் வாட் இட்ஸ் கிவன் இயர். கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ். அவங்களுடைய ஷேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு லாஸும் வந்து போகும். அவங்க லாஸ் வந்து அந்த ஷேர்ஸோட எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஈவன் இஃப் இட் எக்ஸீட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் தி ஷேர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஷேர்ஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு லாஸ் வந்து அவங்க பேர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷேர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தே ஆர் லைபிள் டு த கம்பெனி. தென் கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. ஸோ வைல் ஸ்டார்டிங் இட்ஸெல்ஃப் தேல் சே அதாவது நான் இந்த பர்பஸ்க்காக தான் நான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன். எப்போது என்னுடைய பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ எப்போது அதோடைய நான் எடுக்கிற அந்த மோட்டிவ் அந்த கோல் வந்து அச்சீவ் ஆகுதோ அட் தட் டைம் அது முடிஞ்ச உடனே ஐ க்ளோஸ் த கம்பெனி அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க. தட் இஸ் கால்ட் as கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. தென் அன்லிமிட்டெட் கம்பெனி. அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போதே when members they join together அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இது நம்ம லேட்டராக பார்ப்போம் இது என்ன அப்படின்றது. இட் இஸ் சேம் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அது என்ன ரெஜிஸ்டர் பண்ணோன்னா இட் இஸ் அ டாக்குமெண்ட் வேர் they'll be entering in detail மெம்பர்ஸ் யாரெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கேபிட்டல் ஒரு மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இன்கேஸ் இது அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவங்க லாஸ் வந்து கம்பெனி பே பண்ணுறது இல்லாமல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அவங்க லைபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது கிரெடிட்டார்ஸ் கிட்ட. அதாவது கடன் கொடுத்தவங்க கிட்ட ரொம்ப அந்த கம்பெனியே விற்றாலும் அவங்களால வந்து அந்த லாஸை வந்து பேர் பண்ண முடியாத பட்சத்தில் தேல் பி டேக்கிங் ஃப்ரம் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியோ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கடன் அடைக்கிறதோ இல்லை யாருக்காவது தர வேண்டியதோ தட் தேல் பி காம்பன்சேட்டிங். தட் இஸ் கால்ட் அன்லிமிட்டெட் liability. That means there is no limit
on the liability of members. இவ்வளோ தான் லிமிட் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்காது. அன்லிமிட்டட்னா there is no limit. ஸோ அதையும் தாண்டி அவங்களுடைய கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி விற்றும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் இருந்தும் அவங்க எடுத்து என்ன பண்ணணும், they must give it to the creditors. Then classification on the basis of control. Under whose control the companies will be running. So the first one is government company. Here itself we know government company சொன்னாலே it will be controlled by the government. ஸோ அது வந்து ஸ்டேட்டில் இருந்ததா ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை அது வந்து ஒரு கண்ட்ரி ஃபுல்லாகவே இருந்ததுன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். that will be mentioned here. This company will be started by registering under the Indian Companies Act 1956. So it is called as the government company. இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா it was owned and managed. கவர்மெண்ட்டே நடத்தும், அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் ஆல்சோ சம் கம்பெனி நேம்ஸ் ஆர் given here. பெல் கம்பெனி, MTNL, நாட் ஒன்லி MTNL, ஈவன் BSNL, இது மாதிரி இருக்குல்ல, கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் தென் பெட்ரோலியம்ஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லிங்க் வரும். தென் ஹோல்டிங் கம்பெனிஸ். Holding company, that means if two companies are there, ABC and XYZ அப்படின்னு வச்சுக்கலாம். For example, here ABC Limited holding more than half of the shares of XYZ. ஸோ அப்போ XYZ அவரோட 100 ஷேர்ஸில் இந்த ஏபிசி லிமிடெட் வந்து 51 ஷேர்ஸ் இவங்களே வாங்கிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த ஏபிசி லிமிடெட் இஸ் கால்ட் ஆஸ் த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் XYZ வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம். பிகாஸ் இவங்க சொல்கிறது தான் கேட்கணும். யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை, அப்போது அவங்க சொல்கிறது தான் வந்து இவங்க கேட்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் subsidiary company, the one who has given their shares to the holding companies. Here another example they have given. H Limited holds more than 50% of the equity share capital of S Limited. இங்கே H Limited என்ன பண்ணுறாங்க, S Limitedோட 50% ஷேர்ஸ் இவங்க வாங்கி இருக்கிறதுனால H Limited தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். அப்போ யாருடைய ஷேர்ஸ் வாங்கினாங்க, எஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து நம்ம சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம். Example they have given Johnson & Johnson, Lifescan, Ethicon and so many, even now also it's running. Domestic company. Domestic company, it is within the country. That means the company that is incorporated within the country, started in that country itself and they are running the business in the same country. That is called as domestic companies. And here foreign companies, the companies are incorporated in a country outside India, அதாவது வேறு ஒரு நாட்டில் அவங்களோட இன்கார்பரேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் மேபி they'll be extending to other countries. அப்போது any company that is started outside India and they're having the business inside India, so that companies are called as foreign companies. The multinational company, multinational, there itself we know in many countries, multiple nationwide. Okay, so they'll be having their headquarters in one country and the business all over the world. So நிறைய இடத்துல they'll be having their companies, that is called as multinational companies which operates more than one country. Here you can see the companies given: Microsoft Corporation, Nokia, Nestle, Coca-Cola, International, Pepsi, Sony Corporation, etc. So many is there. Next, memorandum of association. This is very, very important questions. Even in 5 marks you will be getting this one. Memorandum, it is nothing but a document prepared in the formation and registration of a limited company. இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இது இஸ் a type of registration where it will be having all the details about why the company started, where it was started, in whose name it was started, எந்த டைமில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, how much capital they have introduced, for what purpose, எல்லாமே A to Z it will be mentioned here. This is called as memorandum of association. Now we'll see that. So this memorandum of association is the
ப்ரைமரி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு டு ஸ்டார்ட் அ கம்பெனி. ஸோ வாட் ஆல் இட் பி தேர், இதோடைய கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியர் they'll be having together 6 clauses: name clause, situation clause, objective clause, liability clause, capital clause, association clause. What is this name clause? That means the name clause here, it mentions the company is started with what name. அப்போ எந்த மாதிரி நேம் வைக்க போகிறாங்க, அது ஏற்கனவே வேறு யாராவது ஒரு கம்பெனி வச்சுருக்காங்களா, ஸோ தட் இட் வில் பி மென்ஷன் தேர். சிச்சுவேஷன், இன் விச் பிளேஸ் they are going to start the company, எந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. objective, for what mode, for what objective, எந்த ஒரு நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைபிலிட்டி கிளாஸ், இதில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் அவங்களோட லைபிலிட்டிஸ் எது வரைக்கும் போகுது, அவங்க ஷேர்ஸ் வச்சுருக்க வரைக்குமா இல்லை அன்லிமிட்டடாக இருக்குமா, ஸோ தட் வில் பி மென்ஷன் இயர். கேபிட்டல், ஈச் ஒன்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு மெம்பரும் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய மினிமம் வேல்யூ எவ்வளோவா இருக்கும், ஒரு ஷேர் எவ்வளோ கொடுத்து வாங்குவா, தட் வில் பி மென்ஷன் இயர். அண்ட் தென் அசோசியேஷன் கிளாஸ், that is whether all the members are willing to start this together unanimously, they have agreed, adukaprom they'll be signing and they'll be registering this. So this are memorandum of association. Next one is articles of association. This articles of association, this is also a document. It contains the purpose of the company, என்ன பர்பஸ்க்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் மெம்பர்ஸோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, வாட் ஆர் த ஒர்க் தேட் பி டூயிங், தட் நீட் டு பி ரெஜிஸ்டர்ட் இயர். அது எல்லாமே வந்து ஃபைல் பண்ணுவாங்க. தட் they'll be writing and they'll be registering. So all this will be done in the register of companies. ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு டேபிள் ஏ இந்த ரூல்ஸ் படி amount of shares, capital, value and types of shares, என்ன மாதிரி ஷேர்ஸ் இவங்க வந்து வாங்க போகிறாங்க, ஆர் they are going to sell, or how much of value, எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தென் ஷேர் ஹோல்டர்ஸோட உரிமைகள் என்னென்ன, ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் ப்ராஃபிட் வந்தால் எப்படி டிவைட் பண்ணி தருவாங்க, அண்ட் தென் அவங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கா, வாட் ஆர் த ரூல்ஸ் ரிகார்ட் த ஷேர்ஸ், ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி திங் by the for the members and then for the shareholders. And then manner of transfer, shares எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இமீடியட் கேஷாகவே இருக்குமா இல்லை ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, தட் will be mentioned here. Then borrowing powers of the company, how they'll be borrowing, by ஷேர்ஸாகவே borrow பண்ணுவாங்களா, லிக்விடாக லிக்விட் கேஷாக borrow பண்ணுவாங்களா. Then procedure for conducting proxy quorum மீட்டிங்ஸ் எப்போ நடக்கும், ஒன்ஸ் இன் அ இயர். ஸோ எவ்ரி திங் அந்த கம்பெனியோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் இருக்கணும், 1 இயருக்கு அவங்களுடைய டேர்ன் ஓவர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் அவங்க மீட்டிங்கில் எப்படி சொல்லணும், எவ்ரி திங் இட் வில் பி மென்ஷன்ட் இயர். அந்த கம்பெனியோட சீல் என்ன, அந்த கம்பெனி எப்படி நடத்த போகிறாங்க, ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸோ இன் டீட்டெயில் இட் வில் பி மென்ஷன்ட் இயர் இன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ் நம்ம ஏற்கனவே இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். we would have heard this word but we doesn't know what it is, right? So prospectus அப்படின்னு சொல்லும்போதே it is about here, it is mentioned about the கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ், அதாவது இந்த கம்பெனி என்னெல்லாம் செய்கிறாங்க, வெளியிலேருந்து பப்ளிக் the one who wants to invest, மேபி அந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் த கம்பெனி. ஒரு கம்பெனி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த கம்பெனி நம்ம ஷேர்ஸ் வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ நம்ம will be taking action. So in this prospectus what all will be there, so it is the only window through which a prospective investor can look into the soundness of a company's venture. ஒரு கம்பெனி நடந்துட்டு இருக்கு, அதோட ஷேர்ஸ் வாங்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் பி டிட்டர்மினிங் அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, இத்தனை வருஷமாக எப்படி போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கா, நல்ல டேர்ன் ஓவர் தராங்களா, இது எல்லாம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் then I can invest or buy shares of the company. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் அ மெயின் அப்ஜெக்டிவ், அந்த கம்பெனி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ அண்ட் தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சிக்னேட்டரிஸ், யாரெல்லாம் அந்த கம்பெனி மெம்பர்ஸ், that also will be mentioned in that prospectus. Then name and address
அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஆக்குபேஷன், ஏற்கனவே வேறு ஏதாவது கம்பெனியில் டைரக்டர்ஸாக இருக்காங்களா. தென் த நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட், இதற்கு எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, தட் ஆல்சோ வில் பி மென்ஷன்ட் இன் திஸ் ப்ராஸ்பெக்டஸ். தென் த குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒவ்வொரு டைரக்டர்ஸோட ஷேர்ஸ் என்ன, அவங்களுடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்குது, கம்பெனியோட ப்ரொமோஷன் எப்படி இருக்குது, இன் டீட்டெயில் இந்த ப்ராஸ்பெக்டஸில் A to Z ஆஃப் த company it will be mentioned here. Okay students, I think you all understood about the types of companies, memorandum of association, articles of association. Go through the video session again. In the next video session we'll move on to the next chapter. Thank you students, have a nice day.